தமிழ்நாட்டின் எழுச்சியை பொறுத்துக் கொள்ள முடியாமல் கல்வியில் தடையை ஏற்படுத்தும் சிலருக்கு பயத்தை வரவைக்க வேண்டும். கல்வியில் சிறந்த தமிழ்நாடு விழாவில் பேசிய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஆவேசம். பெற்றிருக்கக்கூடிய எழுச்சி இந்தியாவில் இருக்கக்கூடிய பல மாநிலங்கள் திரும்பி பார்க்குது. நம்மோட திட்டங்களை அவங்க மாநிலங்களை செயல்படுத்த ஸ்டடி பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த எழுச்சியை பொறுத்துக்க முடியாம தான் கல்விக்கு தடை ஏற்படுத்தலாம்னு ஒன்றியத்தில் நினைக்கிறாங்க. நம்முடைய வளர்ச்சியை பார்த்து ஒதுக்க முடியாம தடை ஏற்படுத்தக்கூடிய சிலருக்கு பயத்தை வரவழைக்கணும். பள்ளிகளில் காலை உணவு திட்டம் அறிமுகம் செய்ததிலிருந்து மாணவர்கள் வருகை அதிகரிப்பு. புதுமை பெண் திட்டம் செயல்பாட்டிற்கு வந்ததிலிருந்து பெண்கள் உயர்கல்வியில் சேருவது அதிகரித்திருப்பதாகவும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பெருமிதம். ஒருவேளை உணவு தராததாலேயே மாதம் 1000 ரூபாய் தராததாலேயே என்ன பெரிய மாற்றம் வந்துடுன்னு சிலர் நினைக்கலாம். காலை உணவு திட்டம் அறிமுகமானதிலிருந்து மாணவருடைய வருகை அதிகரிச்சிருக்கு. புதுமை பெண் தமிழ் புதுமை திட்டங்கள் செயல்பாட்டுக்கு வந்ததிலிருந்து +2 படிச்ச மாணவர்களை 75 விழுக்காடு மாணவர்கள் உயர்கல்வியில சேர்றாங்க. யாருடைய உதவியும் இல்லாமல் வயலில் கூலி வேலை பார்த்து கல்லூரிக்கு சேர்ந்ததை சொல்லி கண் கலங்கிய மாணவி. அப்ளிகேஷன் போகிறதுக்கு லாஸ்ட் டேட்டு, அப்பயுமே எனக்கு காசு இல்லை. அப்பயுமே நாற்று நட களப்பெருக்க அந்த மாதிரி வேலை செய்து தான் போய் அந்த காசில் அப்ளிகேஷன் போட்டேன். அந்த காலேஜில் சீட் கிடைச்சப்பவும் அங்கே போய் நான் சேரத்துக்கு யாருமே வரல. அப்போ எனக்கு ஒருத்தருங்க ஹெல்ப் பண்ணி, அதுக்கப்புறம் எங்கள் அம்மாவும் எங்கள் அக்காலாம் பாப்பா எதுனா பண்ணிக்க போறா, 3 நாள் சாப்பிடாம இருக்காமா, எப்படியாச்சும் காலேஜ் சேர்த்து விட்டுருங்க அப்படின்னு ரொம்ப கஷ்டப்பட்டு பேசிதான் அதுக்கப்புறம் தான் என்னை காலேஜே சேர்க்கறதுக்கு அனுபவிச்சாங்க. கணித ஆசிரியராக வேண்டும் என்ற மாணவியின் ஆசையை கேட்டதும் அருகில் அழைத்து பாராட்டி பரிசளித்து நிகழ்ந்த முதலமைச்சர். வாங்க, உங்களுக்கு பரிசு கொடுக்க போறேன். நான் முதல்வன் திட்டத்தில் பயன்பெற்ற மாணவி சம்பள பணத்தை மேடையில் வைத்து தந்தையிடம் கொடுத்த போது நிகழ்ந்தது அரங்கம். அது நான் எங்க அப்பா கையில கொடுக்கணும் இந்த மேடையில அப்படின்னு ஆசைப்படுறேன். லைஃப்ல எனக்கு யாருமே அவ்வளவு சப்போர்ட் பண்ணதே இல்லை. அப்பா மட்டும்தான். அப்பா 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 எல்லா விஷயத்துலயுமே அப்பா தான். ஸ்கூல்லையும் சரி, காலேஜ்லயும் சரி, இந்த உலகத்திலேயே யாருன்னா அப்பா மட்டும்தான். அப்பா நான் நல்லா பார்த்துப்பேன். ஒரு பையனா ஒரு பொண்ணா எல்லாமே இருந்து என் அப்பா நான் ரொம்ப நல்லாவே பார்த்துப்பேன். அப்பா எதுக்குமே கவலைப்படக்கூடாது. என்னோட மாசம் சம்பளம். நான் முதல்வன் திட்டத்தில் பயன்பெற்று ஜப்பான் சென்று திரும்பிய மாணவி அந்நாட்டு மொழியில் சரளமாக பேசியதால் அரங்கம் அதிர்ந்தது. おかげで日本に行ってインターンシップしました。その結果就職することもできました。そのような珍しい機会をくださったタミナル政府と CM さんに私の心からどうもありがとうございます。புதுமை பெண் திட்டத்தில் பயனடைந்த மாணவியின் பேச்சால் கண் கலங்கிய அமைச்சர் அன்பில் மகேஷ். உங்க அப்பா அம்மாக்கு என்ன சொல்ல விருப்பப்படுறீங்க? அப்பா அம்மா கவலைப்படாதீங்க, உங்களை எந்த இடத்துலயும் விட்டுற மாட்டேன். உங்களை தப்பா பேசினவங்க நான் பாத்துக்கிறேன், ஓகேவா? எந்த இடத்துலயும் கவலைப்படாதீங்க, உங்களை எந்த இடத்துலயும் விட மாட்டேன். இன்னும் படிச்சு உங்களை நான் நல்லா காப்பாத்துறேன். எல்லாருக்கும் ஒண்ணு சொல்றேன். மகள் பேசுவதை தூரத்தில் நின்றபடி பார்த்து கண்ணீர் ததும்ப வாழ்த்திய பெற்றோர். ஹெல்ப் பண்ணி நான் பார்த்துருக்கேன். அந்த இடத்துல நான் சொல்றேன், எங்க அம்மாவை நீங்க ஹெல்ப் பண்ணனாலதான் என்னமோ தெரியல, எங்க அம்மாவுக்கு மிஷின் வாங்கி கொடுக்கணும்னு எனக்கு தோணுச்சு. கண்டிப்பா நீங்க இன்னும் என்னை பத்தி பேசதான் எங்க அம்மாவுக்கு இன்னும் நான் ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படின்னு நினைப்பேன். எங்க அப்பாவுக்கு மேல இருக்க கடன் எல்லாம் நான் அடைச்சு அவங்கள ரொம்ப சந்தோஷமாவும் நான் ரொம்ப படிச்சு அவங்கள நல்லபடியா காப்பாற்றணும்னு சொல்றேன். ரொம்ப நன்றி. கல்வியில் சிறந்த தமிழ்நாடு விழாவில் மாணவ மாணவிகள் பேசிய ஒவ்வொரு வார்த்தையும் தனக்கு மிகப்பெரிய உத்வேகமாக இருந்ததாக நடிகர் சிவகார்த்திகேயன் பேச்சு. ஏன்னா
நான் இந்த நிகழ்ச்சியையும் இந்த திட்டங்களையும் வாழ்த்துறதுக்காக தான் வந்தேன். ஆனால் இந்த மேடையில் இவங்கெல்லாம் பேசின கதைகள் வந்து ரொம்ப பெரிய இன்ஸ்பிரேஷனை உண்டு பண்ணியிருக்கு. இங்கேருந்து திரும்ப போகும் பொழுது இன்னும் லைஃப்ல சிறப்பாக செய்யணும்னு தோணிக்கிட்டே இருக்கு. அப்படிதான் இருக்கு இவங்களுடைய ஒவ்வொருத்தருடைய கதைகளும், இவங்க சொல்ற ஒவ்வொரு விஷயங்களும். சினிமா துறையில் வாய்ப்பில்லாமல் போனாலும் 2 டிகிரியை வைத்து பிழைத்துக் கொள்வேன் என நம்பிக்கை. முடியல, கிடைச்ச படிப்பு தான் படிச்சாரு. அவர் 1 டிகிரி வாங்கினாரு. ஆனா அவருடைய பையன் என்ன 2 டிகிரி படிக்க வச்சாரு, பிஇ MBAன்னு. தெலுங்கானா அரசு பள்ளிகளில் அடுத்த கல்வி ஆண்டு முதல் காலை உணவு திட்டம். கல்வியில் சிறந்த தமிழ்நாடு விழாவில் பங்கேற்ற தெலுங்கானா முதலமைச்சர் ரேவந்த் அறிவிப்பு. I wanted to announce here on in this dais, Telangana government is going to implement this scheme in next academic year. திண்டுக்கல் மாவட்டம் வேடச்சந்தூர் சட்டமன்ற தொகுதியில் எதிர்க்கட்சித் தலைவர் EPS பிரச்சாரம். தெலுங்கானா முதலமைச்சர் வந்து பாராட்டும் அளவுக்கு தமிழ்நாட்டு கல்வி வளர்ச்சி அடைந்திருக்கிறதா என கேள்வி. தமிழ்நாட்டினுடைய கல்வி வளர்ச்சியை பாராட்டுவதற்காக தெலுங்கானா முதலமைச்சர் தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கிறார். எது? தமிழ்நாட்டுடைய கல்வி வளர்ச்சியை பாராட்டுவதற்காக தமிழ்நாட்டுக்கு தெலுங்கானா முதலமைச்சர் சிறப்பு அழைப்பாளர் வந்திருக்கிறார். அப்படியா தமிழ்நாட்டில் கல்வி வளர்ச்சி உயர்ந்திருக்குது? தமிழகத்தில் கல்வி வளர்ச்சி அதிகம் என்று தவறான செய்தியை வெளியிட்டு போட்டோ ஷூட் நடத்துவதாக திமுக அரசு மீது EPS விமர்சனம். கல்வியில் சிறந்த தமிழ்நாடு விழா என்பது மக்களை ஏமாற்றும் ஒரு நாடகம் எனவும் கடும் தாக்கு. தமிழகத்தில் கல்வி வளர்ச்சி அதிகமா இருப்பதாக ஒரு தவறான செய்தியை வெளியிட்டு இன்றைக்கு போட்டோ ஷூட் அதையெல்லாம் ஏற்படுத்தி விளம்பரமான அரசு இன்றைக்கு மக்களை ஏமாற்றி கொண்டிருக்கின்றது. திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு அரசு பள்ளிகளில் மாணவர் சேர்க்கை குறைந்து விட்டதாக EPS குற்றச்சாட்டு. மாணவர்கள் அறிவாளை தூக்குவதற்காகவா பள்ளிகள் நடத்தப்படுகின்றன என கேள்வி. இன்றைய தினம் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிக்கு வந்த பிறகு பள்ளியில் சேர்க்கின்ற சேர்க்கை எண்ணை குறைந்து விட்டது. பள்ளியில் சேர்க்கப்படுகின்ற சேர்க்கை எண்ணை குறைந்து விட்டது. அரசு பள்ளிகளில் ஆசிரியர் பற்றாக்குறை நிலவுவதாக எதிர்க்கட்சி தலைவர் EPS குற்றச்சாட்டு. இன்றைக்கு அரசு பள்ளியிலே ஆசிரியர் பற்றாக்குறை, முழுமையான ஆசிரியர் இல்ல. கல்வி கற்பதற்கு தேவையான, கல்வி போதிப்பதற்கு தேவையான ஆசிரியர்கள் இந்த ஆட்சியிலே நியமிக்கப்படவில்லை. தகுதி தேர்வு கட்டாயம் என்ற உத்தரவால் 1.5 லட்சம் ஆசிரியர்கள் மன உளைச்சலில் இருப்பதாகவும் உரை. தேர்ச்சி பெறாத 1 லட்சம் ஆசிரியர்கள் தகுதி தேர்வு எழுதி அவள் தேர்ச்சி பெற வேண்டும் என்று ஒரு தீர்ப்பு அளிக்கப்பட்டு விட்டது. இதனால் 1.5 லட்சம் ஆசிரியர்கள் மன உளைச்சல் இருக்கிறாங்க. அவர்களுக்கு இந்த அரசாங்கம் என்ன செய்ய போகுது என்று இதுவரை அறிவிக்கப்படவில்லை. முதலீடு குறித்து கேட்டால் வெள்ளை காகிதத்தை எடுத்து காட்டுவதா? அமைச்சர் TRB ராஜா குறித்து பேசும்போது EPS ஆவேசம். இந்த தொழிலுடைய நிலைமை என்ன? எத்தனை தொழில் பயன்பாட்டுக்கு வந்திருக்குது? எவ்வளவு நிதி தமிழ்நாட்டுக்கு வந்திருக்குது? தொழில்துறை மூலமாக எவ்வளவு பேருக்கு வேலை கிடைத்திருக்கு என்ற விவரத்தை கேட்டா வெள்ளை காயத்தை காட்டுகிறார். திரு TRB ராஜா அவர்களே, உங்களுடைய ஆட்சி வெற்றி விளம்பர ஆட்சி என்பதை நீங்கள் வெள்ளை காயத்தை காட்டி நிரூபித்து விட்டீர்கள். காங்கிரஸ் கட்சியில் இருப்பவரை திமுகவில் சேர்ப்பதுதான் கூட்டணி லட்சணம் என திமுக கூட்டணி மீது EPS விமர்சனம். மக்களை ஏமாற்ற ஒவ்வொரு தேர்தலிலும் புது புது வித்தைகளை கண்டுபிடிப்பது செந்தில் பாலாஜியின் வாடிக்கை என கரூர் பிரச்சாரத்தில் தாக்கு. இன்றைக்கு காங்கிரஸ் கட்சி கூட்டணியில் இருக்குது. அந்த கட்சியில் இருக்கிற ஒருவரை இன்றைக்கு திமுக சேர்க்கிறாங்க. இதுதான் திமுக கூட்டணியுடைய லட்சணம். பொய்யே முதலீடாக கொண்டவர் இந்த செந்தில் பாலாஜி. அதே போல ஒவ்வொரு சட்டமன்ற தேர்தலையும் ஒவ்வொரு யுத்தியை கையாளுவார்.
கூட்டணி உறவில் சங்கடம் வரக்கூடாது என்பதற்காக காங்கிரஸில் தோழமை கட்சியினரை சேர்ப்பதில்லை. திமுகவில் கரூர் காங்கிரஸ் நிர்வாகியை இணைத்தது குறித்த கேள்விக்கு தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை பதில். அங்க கட்சிக்காரோட ஒரு கருத்து வேறுபாடு ஏற்பட்டு 6 மாதங்களுக்கு முன்பு ஒதுங்கிட்டாங்க. ஒதுங்கிட்டு போய் எந்த கட்சியில் ஒன்றா சேர்றாங்க. ஆனால் எங்களுடைய வேண்டுகோள், காங்கிரஸ் பேர் இயக்கத்திலிருந்து வருபவர்கள் தோழமை கட்சியில் யாரும் இப்போ வேற எங்கன்னா தோழமை கட்சியில் இருந்தால் நாங்கள் சேர்க்கிறோமா? சேர்க்கறது இல்லைல்ல. உறவுல சங்கடம் வரும், வேண்டாம், நல்ல உறவு இருக்குன்னு சொல்றோம். அதை தான் கடைப்பிடிக்கணும், அதான் தர்மம். ஒரு கட்சி தலைவரை பிச்சைக்காரன் என பேசுவது அரசியல் மாண்பா என இபிஎஸ்க்கு செல்வ பெருந்தகை கேள்வி. அரசியல் பேச தெரியாமல் பேசும் வயதானவரை மன்னித்து விடுவோம் என விமர்சனம். ஒரு தலைவர் போய் பிச்சைக்காரர்கள், ஒட்டு போட்டை சட்டை போட்டவர்கள், இந்த வார்த்தையை அரசியல் நாகரிகமில்லாத தலைவர்கள் கூட இதை பயன்படுத்தலாமா? நீங்க சொல்லுங்க. ஒரு கட்சி தலைவரை பார்த்து பிச்சைக்காரன், ஒட்டு போட்டு சட்டை போட்டவன் அப்படிலாம் பேசலாமா? அவரோட பேச்சு குறிக்கிறதா நினைக்கிறீங்க? வன்மம் தான், அவருக்கு பேச தெரியல, வயதானவர், அவரை மன்னிச்சிருவோம், விட்டுருங்க. பாமக சட்டமன்ற குழு தலைவர் ஜி.கே. மணியை மாற்ற வேண்டும் என அன்புமணி தரப்பு கடிதம் கொடுத்தது குறித்து கேள்வி. தெருக்கூத்து நடக்கிறது, கோமாளி வேடமெல்லாம் வரும், எல்லாரும் வேடிக்கை பாருங்கள் என ராமதாஸ் கிண்டல் பதில். சட்டப்பேரவை செயலரை பார்த்திருக்காங்க. தெருக்கூத்துல பல வேஷங்கள் வரும், பல நடிகர்கள் வருவாங்க. அந்த மாதிரி ஒரு தெருக்கூத்து நடக்குது, பார்த்து நீங்களும் பாருங்க. வாய்ப்பு கிடைத்தால் அதிமுகவை ஒருங்கிணைக்க முயற்சிக்கும் செங்கோட்டையனுடன் சந்திப்பு. அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் பேட்டி. வாய்ப்பு கிடைத்தால் சந்திப்பேன். கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள பள்ளிகளுக்கு மட்டும் இன்று ஒரு நாள் விடுமுறை அறிவிப்பு. தொடர் கனமழையை அடுத்து மாவட்ட ஆட்சியர் உத்தரவு. கோவை மாவட்ட மலைப்பகுதிகள், நீலகிரி, தேனி மற்றும் தென்காசியில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. தமிழ்நாட்டின் பல்வேறு மாவட்டங்களில் இரவு கனமழை. வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியதால் மக்கள் மகிழ்ச்சி. மார்த்தாண்டத்தில் கனமழை காரணமாக தொட்டிப்பாலம் போல மாறிய மேம்பாலம். மழை நீரில் வாகனங்கள் மெதுவாக ஊர்ந்து சென்றதால் வாகன ஓட்டிகள் சிரமம். மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் பெய்யும் தொடர் மழையால் குற்றாலம் ஐந்தருவியில் வெள்ளப்பெருக்கு. சுற்றுலா பயணிகள் குளிக்க 2வது நாளாக தடை நீட்டிப்பு. டெல்லியில் உலக உணவு இந்தியா மாநாட்டை தொடங்கி வைத்தார் பிரதமர் மோடி. இந்தியாவின் உணவு பதப்படுத்துதல் மற்றும் விவசாய துறைகளை மேம்படுத்த நோக்கம். இரண்டாயிரத்து 29 மக்களவைத் தேர்தலுக்கு முன்னதாக வட இந்திய மாநிலங்களுக்கு சிந்து நதிநீர் 14 கிலோமீட்டர் சுரங்கம் அமைத்து தண்ணீர் கொண்டு செல்ல மத்திய அரசு மாஸ்டர் பிளான். வெள்ளை மாளிகையில் அமெரிக்க அதிபர் டிரம்புடன் பாகிஸ்தான் பிரதமர் ஷெபாஸ் ஷெரீப் மற்றும் ராணுவ தளபதி ஆசிம் முனீர் சந்திப்பு. அமெரிக்கா பாகிஸ்தான் உறவுகள் புத்துயிர் பெறுவதற்கான அறிகுறி. சீன நிறுவனத்திடம் இருந்து அமெரிக்க நிறுவனத்திற்கு கைமாறும் டிக்டாக் செயலியின் அமெரிக்க செயல்பாடுகள். 1,24,282 கோடி ரூபாய்க்கு விற்கும் ஒப்பந்தத்தில் அமெரிக்க அதிபர் டிரம்ப் கையெழுத்து. ஆசிய கோப்பை தொடரின் சூப்பர் 4 சுற்றில் பாகிஸ்தான் அணி திக் வெற்றி. வங்கதேசத்திற்கு எதிரான ஆட்டத்தில் 11 ரன்கள் வித்தியாசத்தில் வென்றது. ஆசிய கோப்பை தொடரில் வங்கதேசத்தை வீழ்த்தி இறுதிப் போட்டிக்கு முன்னேறியது பாகிஸ்தான் அணி. வரும் ஞாயிற்றுக்கிழமை நடைபெறும் இறுதிப் போட்டியில் இந்தியாவுடன் பலப்பரீட்சை.